ரெண்டு வை. 60 மைதல் தான் கட்டுவாங்க. அது விரோத கொடுக்கறது 60ல 60. எங்க வீட்டுக்காரங்க ஏன் அப்படி சொல்றாங்க? இந்த பாக்கு இது வழியில 18 முறை கருப்பூர் எங்கடி? கருப்பூர் எங்கடி? ஐயோ ஏன் போலீஸ் ரூம் வச்சிருந்தியா கல்பூரத்தை? வாங்கி வந்து பையா எங்கிட்ட பையா காணி பையன் வர்றான் கோல்கர் காணி பையன் சாமிக்கு தண்ணி ஊத்துனா சளி பிடிச்சிக்கும். அவர் குடிச்சிட்டு சூடா ஊத்துறாரு. தாயே இதெல்லாம் வைத்தாலும் காணிக்க தட்சிணை வைங்க தாயே. இவ்வளவு பண்ணிட்டுங்க காணி வைக்க முடியாதா? கடையில எல்லாத்தாவும் போய் கேட்டு பார்த்தேன், எங்கேயுமே வாழைப்பழம் கிடைக்கல. பழம்னா எல்லாம் ஒரு பழம் தானே. தக்காளி பழம் வைக்கிட்டா அவனுக்கு பணம் வேணும். பீரோவுல அப்படியே கட்டு கட்டா வச்சுக்கிறான். ஆனா புதுனா கட்டுலடா, காசு பணம் கட்டு. ஆனா எங்க மாமியா சாதி போட்டு எடுத்துட்டு போயிட்டான். இப்ப என்ன பண்றது? தானிக்கு தானே வேணும். ஏமா யாராவது ஒரு 5 10 குடிக்கியா? எல்லாரும் கொஞ்ச நேரத்துல முடியாத முடிக்க காணிக்கை வச்சுட்டு கும்பிட்டு போங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். சரிமாங்க எல்லாம் எழுந்துவாங்க. தாயே குலதெய்வத்தை நோண்டுங்கம்மா. நம்ம குலதெய்வத்தை நோண்டல் மாதிரியே நோண்டணுமா? அண்டுங்களே
டேய் சனி குடி ஏண்டா சாமி சாமி கும்பிடும் போது அபசகுணமா அந்த மாதிரி சீட்டு பண்றிய பரவாயில்லையா? அப்படியே கும்பிடு. மண்ணுக்கு நேரிக்கு சபார்க்கா ஆமா என் குலதெய்வத்தை வேண்டிட்டுங்க. உன்னுடைய குலதெய்வத்தை வேண்டுங்க. பாவம் எல்லாம் கங்கா பவானி தாயே என் குலதெய்வத்துக்கு நீங்க வைத்த பொருள் ஒண்ணு திருடு போச்சுடி அம்மா, காணாம போச்சு. எங்க நாட்டுல திருடு பொய் சூது வாது பித்தலாட்டுக்காரன் யாரும் இல்ல. பாரு நான் 12 மணிக்கு போன் பண்ணி அவங்களே வரணும்னு சொல்லுவாங்க. நான் நாட்டுக்கு வந்துடுறேன், பயப்படாத நான் வந்துடுறேன்னு. ஆனா 7 மணிக்கு மேல போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி எங்க நாட்டுல பொய் சூடு பித்தலாட்டம் திருடு வகண்டு வராத பிறப்பு காலமெல்லாம் எங்க நாட்டுல யாருக்குமே கிடையாது. இந்த மாதிரி நாடு எங்க நாட்டுல கிடையாது. எப்படி மோகன் மாமா சொல்றீங்க? மோகன் நான் இது மாதிரிலாம் பேசாதண்ணா. இதுக்கு என்ன பேரு? என் குலதெய்வத்துக்கு வைத்த முக்கன் படித்த தேங்காய் திருடு போயிடுச்சு தாய், ஒரு முடி இல்ல. வாடி இப்படி வடக்க பார்த்தா வாழை, ஆமா தெக்க பார்த்தா தென்னை, தென்னை மரம் தோப்பு, கிழக்க பார்த்தா கரும்பு, ஆமா மேற்க பார்த்தா நெல்லு, ஆமா சென்டர்ல பார்த்தா கொள்ளு, சென்டர்ல அதுக்கு சென்டர்ல பார்த்தா என் கொள்ளு. அப்படியே இப்பதான் மைசூர் சேட்டலைட் சோப் போட்டு கலந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது எங்க நாட்டுல திருடெல்லாம் யாருமே எடுக்கவே மாட்டாங்க. என்ன மாதிரி இருக்குது? ஒரு வருஷத்துக்கு 1500 கொப்பரைக்காய் விற்கிறோங்க நாங்க. என்னைக்கு எங்க நாட்டுல யார் எடுத்தாங்க? ஆம்பளை எடுத்தா பொம்பளை எடுத்தா யார் எடுத்தா சொல்லு. ஊர்ல ஆம்பளை எடுத்துக்கிறாங்க. ஆம்பளையா? ஏக்கா இருக்கோட அறுபது இங்கெல்லாம் அறுபதா பிடிக்குதா? என்ன பழக்கம் இதெல்லாம் உண்டு? சாமி வச்சுங்க தேங்காய் எடுத்துங்க. தேங்காய் எடுத்து நான் பிடிக்க மாட்டேன். இவனுக்கு அடுத்த வருஷம் கால் நீ எடுக்கலையா? ஏமா ஏமா மதிய உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப டவுட் ஆகுது. கூட்டுக்கார ஆளுக்கார மாதிரி தான் எடுத்துக்கிறேன். 7339 அந்த பட்டு சொல்லிட்டா நீ தான் எடுத்தியாமா? பையன் அந்த மாதிரியான பையன் கிடையாதுமா. தாயே நீ இருக்க வச்சு நடக்க சொல்லு தாயே. அவனை எப்படிமா ஆம்பளை மாதிரி நாடு காலு பேட்டி விடுதாடா. பெருசா இருக்கு பாருங்க பையன். சொல்லுமா சின்னதுக்கு சொந்தங்கள நல்லா நடறா. எப்படி சொல்லுங்க? மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி அப்படியே லெஃப்ட் ரைட் ரைட். அப்படியா? கல்லூரி நடக்கிற போது வேலை கிடைக்குது. யாரா
போய் தேங்காய் தெரியுதா எத்தனை தேங்காய் வேணும் உங்களுக்கு? ஏய் அது கோதி ட்ராப் படாத இடத்துல வச்சு எச்சப்பட்டு தேங்காய் வைக்காத சரி நீ வேண்டாமா வேற தேங்காய் உடச்சு வச்சிடலாம். அச்சுதனோ லட்சுமியோ ஏமா இப்ப என்ன ஆச்சு? சாமிக்கு வச்சிருந்த காணிக்க அந்த 101 ரூபாயில 1 ரூபாய் திருப்பி இல்ல எடுத்து போனவங்க 101 ரூபாய் எடுத்து போய்க்கணும். இல்லன்னா கம்பெனி செயலாளர்கிட்ட இன்னும் ஒரு 80 ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கணும். என்னத்துக்கு? லோக்கல்ல வாங்கி வச்சுட்டு 1 ரூபாய் மட்டும் என்ன எடுத்து போயிருப்பாங்க. யாருக்கா அந்த வேலையை பண்ணுவாங்க? பாரு எல்லாரும் 10 ரூபாய் காணி கொடுத்துங்க குறைச்சி அந்த 1 ரூபாய் யாருன்னா எடுத்து போனீங்களா? அம்மா வாங்கண்ணா அண்ணா செயலாளர் மோகன்தாஸ் அண்ணா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதேதான் எல்லாம் மோகன்தாஸ் அண்ணா செயலாளர் அண்ணா 1 ரூபாய் எதனா எடுத்தீங்களாண்ணா? மோகன் மாமா 1 ரூபாய் எதனா எடுத்தியா? நானே எல்லாருக்கும் லட்சக்கணக்கு 6 கட்ட கூதி சும்மா மாட்டாமா யாரும் அவனுக்கு கொடுத்தவங்க சாப்பாடு சரிங்க. ஏமா ஆம்பளை எடுத்ததா பொம்பளை எடுத்ததா? கூட்டம் பெருசு. உங்க குடும்பத்துல ஆம்பளை தான் எடுத்து அடையாளம் சொல்லு. என்ன பணம் அப்படியே பணத்து மேலே படுத்துங்கிறாங்க. அப்படியே படுத்து 1 ரூபாய் எடுத்து தொட்டு கூறிங்களா? பணத்து மேலே படுத்துங்கிறா நானே. ஆமா, பணத்து மேலே படுத்துக்கிறவங்க தான் 10,000 அட்வான்ஸ் கேட்கலாம். சொல்லிட்டு அனுப்பலாம் ஏமா யாருமா எடுத்து சொல்லுமா? ஏமா சீக்கிரம் சொல்லுங்க. ஜிகு ஜிகு ஜிகுன்னு ரோஸ் கலர் சர்ட் போட்டு வந்தாங்க. யாருக்கு பாரு? ரோஸ் கலர் சாப்பிட்டு போடுங்கிறவங்க யாரானா இருக்கிறீங்களா? ராஜா நீ எடுத்தியா ரோஸ் கலர் சாப்பிட்ட? இல்லையம்மா. ஏமா இங்க பாரு, யாருமே அந்த மாதிரி சட்டை போடுறவங்க எங்க நாட்டுல. ஏம்மா, அதே மாதிரி ஜிகு ஜிகுன்னு ரோஸ் கலர் பேண்ட் தாயே. பேண்ட் நல்லா குளிச்சு பாருடி. எல்லாம் மழை பண்ணா சொல்லிட்டு போறேன்னா ஏமா இல்லையம்மா, இங்க எங்குமே ரோஸ் கலர் ஜிலிஜிங்க பேண்ட் என்ன பின்ன சாமி வச்சா சாமி ஏம்மா, காலுக்கு பெல்ட் போட்டு வந்தாயே, கால் வலி. பெல்ட் போடுங்க. இருமா எல்லாம் இடுப்புக்கு பெல்ட் போடணும்னு பாத்துக்கிறோம். காலுக்கு பெல்ட் போடுங்க. யாராகும் அப்ப இருந்து தாய்மாரி பெல்ட் போடுங்க பையன். எந்த கட்சி வச்சு அதாங்க கையே யாரு இல்ல, குழந்தை போட்டோ பச்சை குத்திங்க வந்தா என் நெஞ்சில. குழந்தை போட்டோவா? தெரிஞ்சு தெரியாம பாம்பு எடுத்து தட்டில் கொடுத்துருவேன். இவனை யாரு வேணாலும் சொல்லலாம். இந்த பையன் வந்து ஆமா சீம்பாடுற குடிமான கொண்டு கட்டுவான். எங்க மாமனாருக்கு இவங்க தாத்த மந்திரியா இருந்தாரு. எங்க வீட்டுக்காருக்கு எங்க மாமனாருக்கு அப்பனுக்கு இருந்து மந்திரியா பரம்பரையா வராங்க. ஆனா இவன் வந்து முந்தா நாளே எங்க வீட்டுக்காரர் வந்து 1,50,000 ரூபாய் காசு கொடுத்தாருமா.
அது நான் ஏமாந்து தலைகாணியில் ஃபஸ்ட்டு படுத்துட்டேன். அந்த பையன் வந்து ஏம்மா காசு 1.5 லட்சம் ரூபாய் வச்சுன்னுக்கிறிய, இந்த காசு எடுக்கும்போது பீரோவில் போயிடுன்னு சொல்லி எனக்கு கண்ணில கடிக்காது. அப்படி இருக்கிற பையனை இவன் காசு திருடிக்கணும்னு சொன்னா நானெல்லாம் ஊர் உலகத்துல எத்தனை பேர் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். நானெல்லாம் அவனை யாரும் நம்ப மாட்டான். நம்பாத. அவனை கீழே குனி வச்சு கொடக்கழுத்துல 2 குத்து போடு. காசு கொடுத்தா இருப்பாரு. கொடக்கழுத்துல 2 குத்து பக்கு பக்கு நீ ஆம்பளே பொம்பளே கைகிட்ட சுளிக்க போய் குண்டாக்கல பிறகு காசு எச்சாச்சு பூஜை வைக்கக்கூடாது. சாமி கேள்றா தொடச்சிட்டு சொந்தமா தொடச்சிட்டு கோமித்தல் கழிவுக்கு போனா காசுக்கு தீர்த்து கிடையாது. தேங்காய் எச்சப்படுறது அதுமானவோ காசு எச்சப்படுறது கோயம்புத்தூர் எடுத்து வைக்கணும். போ அச்சுதனோ லட்சுமியோ உடம்பெல்லாம் எரியுதடி. சாமிக்கு உடம்பு இருக்குன்னா தண்ணி ஊத்துறி வகுத்துக்கிட்ட சுட்டுருப்பாங்க. தண்ணி ஊத்தி ஏமா என்ன ஆச்சு? அப்படி இங்க ஒரு தீட்டு ஆயிடுச்சு. தீட்டு ஆயிப்போச்சா? ஏன்னா தீட்டுனா பல தீட்டுக்குது. எந்த மாதிரி ஏமா எந்த மாதிரியான தீட்டு ஆயிருக்குது? எங்க குடும்பத்துல யாரும் வீட்டுக்கு தூரம் போயிட்டாங்கடி. ஒரு காலம் நான் இந்த மாதிரியான பட்டமளத்துல படிக்க மாட்டேன் சாமி. யாரு இப்பதான் 7 நாள் ஆயிப்போச்சு. அம்மா படிக்க சாமி சொல்லுது மொத்தவாதி கட்சிங்க நீங்க 100 பேர் இருக்கிறீங்க. ஆமா. இந்த 100 பேர்ல யாரு ஒருத்தி ஊடுத்துரு போயிட்டு இருக்கிறீங்க. ஏண்டியம்மா நீ ஊடுத்துரு போய் எத்தனை நாள் ஆகுது? கரெக்டா இப்ப 9 நாள் ஆகுது. நீ 7.5 நாள் ஆகுது. ஏண்டியம்மா நீ பெருமில பேருந்தே இருப்பா. சொல்லுடா அப்பா சின்ன தேருவான். நீ ஊடுத்துரு போய் எத்தனை நாள் ஆகுது? ஊடுதூரமா அன்னைக்கு நான் 60 புள்ள பெற்று அதுக்கப்புறம் 1 வருஷம் விட்டு எங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாரோ அன்னைக்கு இன்னும் குழந்தை பிறந்துக்குதுன்னு சொல்லி ஜிஹெச்ல போய் கருப்பு பை எடுத்துட்டு வந்து 3 மாசம் ஆச்சு. 3 மாசம் ஆனது பின்னாடி இப்ப 4 மாசமா நான் மாசமாக்குறேன். கருப்பை மாசமா ஏண்டி பாப்பா இப்ப
இந்த கூடத்துல யாருன்னா அப்படி இப்படி ஆயிட்டு இருக்கீங்களா? இங்க பாரு, யாருமே நாங்க யாருமே அந்த மாதிரிலாம் ஆகல. எல்லாம் ஆர்கெட் சரி. நீ இந்த வீட்டுக்கு தூரம் போயிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? ஏண்டி செவ்வாய் எட்டு செவ்வாய் எட்டு சாந்ததெல்லாம் ஒரு செட்டு முதல் எட்டு மொத்தங்களா ஒரு செட்டு நான் ஊடுதூரம் போயிட்டு ஆசை என்னடி ஆச்சு? என்னன்னு தெரியல, சிறு 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 இறங்குது. எங்கடி இந்த இறங்குது? இது அம்மா கை விட்டணும் பார்த்து வேகாடு காலமா இருக்கு. என்னடி பண்ற பாப்பா? அம்மா ஏண்டி ஏமா சாமி தான் சொல்லிட்டு வீடு காசு மோது பாரா என்னடா வாசனை வருது? என்னடா வாசனை இருக்குது? போய் குளி ஸ்டார்ட் பண்ணு. அவன் தண்ணி ஊற்றி 8 நாள் ஆகுது. ஏமா அவனை வந்து வெளியே அனுப்பிக்க போயிட்டு கூட வரவனை கண்ணில் பார்க்காது போனோம்னா அவங்க வீட்டுல கோழி ஏறினா கூட கோழி பேன் விழுந்துக்கும். உக்காரு நல்ல கம்மன் கோழி பேன். ஆமா, மூடு பூசி விழுந்துக்கும். கம்மன் உக்காருங்க எல்லாம். இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு போறோம். இத்தனை நாள் நீங்க எல்லாம் போவீங்க போக மாட்டீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. குவார்த்தி நேரத்துல புறவனை பார்க்காது போனா உங்க வீட்டுல கோழி பேரும் உங்களுக்கு கட்டாயம் விழும். நான் என்னமோ சொல்லிட்டு அப்புறம் நீங்க போனோம்னா போகணுமா? எனக்கு அதை பற்றி ஒரு கவலை இல்லை. எப்படா கூட்டி சொல்றது? உன் கணவர் முடியராஜ உன் உடன் எழுந்தவள் உன் நத்தை சுபத்திரை இந்த உலகமான வேந்தவருக்கு நீ மனைவியானா பங்கு பகையாளி பாதினாடி தாயாளி 5 ராஜாக்களை மகையாளி நாடு நகரம் மறித்துக் கொண்டு கானகம் ஓட்டினு கானகம் சென்ற பாண்டவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு சந்தேகம். ஆமா, அதான் ராஜர் கசுமலை சொல்றாரு.
அப்படி இருக்கும்போது தாயே உலகால வேண்டார் பாதி நாடு விளங்கி வரக்கூடிய பங்கு வகையான பாதி நாட்டுக்கு தாயாரு ஐயா ராஜாக்களை என்ன செய்து என்னென்ன உன் கணவர் செய்தா தெரியுமா அருக மாளிகை கட்டி கொள்ள வேண்டும் என்று முதலாக அரைக்கு மாளிகை கட்டி ஐவர் ராஜாக்களை கொள்ள பார்த்தா அதுவே மாலை தெரியாது குளிக்கின்ற குழந்தையிலே ஊர்வசியை நாட்டி வைத்தார் அதிலே மாலை கிடையாது படிக்கின்ற பைதனிலே பாம்புகளை விட்டு வைத்தார் அதிலே மாலை கிடையாது உன்னை ஈர சாதத்திலே நஞ்சமர்தம் விட்டு வைத்தார் அதிலே சாக கிடையாதம்மா இதெல்லாம் நாங்கள் கல்யாணம் ஆகாததுக்கு முன்னே என்னமோ பண்ணிப்பாங்க நம்மளுக்கு தெரியாது கல்யாணம் ஆனவங்க அந்த வீட்டுக்கு வந்தோம்னா எது எதுன்னு நம்மளுக்கு தெரியும் அதுக்கு முன்னே நடந்ததுல எங்களுக்கு தெரியாது இதுலயும் ஒண்ணு நடந்துச்சு தெரியுமா நாங்க வந்த பின்னாடி அதுலயும் ஒண்ணு நடந்துச்சு தெரியுமா அது சூழப்பா கடையாடி நாட்டை நல்ல குமாரனுக்கு பூநூல் கல்யாணம் என்று எங்க பையனுக்கு பெரிய பையன் ராஜாக்களை அழைத்து வந்து சூரியனால் பகடையாடு நாடு நகரம் அழைத்து பறித்துக் கொண்டு அந்த உத்தமி இந்த பாஞ்சாலி அந்த பாஞ்சாலி அந்த பாஞ்சாலி ஏங்க இந்த பாஞ்சாலி நீ வந்து மாத்தாயே பாபு ஒரு பாவாடை ஒரு செட்டு உனக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம் கேள்வி அவனுக்கு வருமா நீ வந்து குறைத்தி எந்த பாஞ்சலி தாயே என் குலதெய்வம் சொல்வதை நான் சொல்கிறேன் அதுக்கு தாயே நீ சொல்லு அந்த பாஞ்சாலியை கொண்டு வந்து மானவங்க செய்ய வேண்டும் என்று தாய் அங்கத்தில் பிறந்த பிள்ளை உடலை பார்த்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அங்கனில் பிறந்த பிள்ளை அங்கத்தில் உடலை பார்த்தது கிடையாது என்று சொல்லி என்ன செஞ்சீங்க உன் கணவர் சொல் வாழ்க்கை கேட்டு உன் தம் மச்சனராக வெளியே வரக்கூடிய பின்ன அப்படி துடுக்கு 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 மச்சனா அவர் மாலா துயிலிட்டார் துயிலுக்கு மாலா ஆடை வந்தது இந்த அம்மையார் மானத்தை பார்த்ததை உண்டானா நம்மளுக்கு என்ன நம்ம மானத்தை பார்க்க கூடாது என்று அனைத்து நாட்டரசரும் தலை கீழே குடிந்ததே உண்டானா அந்த ஆடை என பார்ப்போம் அதே பாவம் என்று சொல்லி அனந்த மார்க்கமாக
வானத்தை பார்த்து கொண்டிருந்தார். வானத்தை பார்த்து இருக்கும் போது நீங்க மேல நீங்க 100 பேர் நினைச்சுக்கிறீங்க மேல்மாடியில. இந்த ஆடையெல்லாம் பார்த்தீங்க பாரு, விதவிதமா அம்மாள் இழுக்க இந்த ஆடையை இவ்வளவு அழகா இருக்குது. இந்த ஆடையை நாம கட்டினா எவ்வளவு அழகா இருக்குன்னு பேராசை பொம்பளைங்களுக்கு. அந்த ஆடையெல்லாம் நீங்க எல்லாரும் எடுத்து கட்டினீங்க. அந்த ஆடையை கட்டிய உடனே அதுல வந்ததாமா இதுவும் எங்க இருந்து வந்த மூக்கிற காத்து, பெரு காத்து, அந்த காத்தாகப்பட்டது அந்த அம்மா உடம்புல ஆடை எடுத்துக்கிட்டு பத்தியா, அந்த ஆடையெல்லாம் அந்த காத்தோட கரைந்து போனது. கரைந்து போனதுமே உங்க உடல் மானம் எல்லாம் ஒட்டு துணி இல்லாத அனைத்து நாட்டு அரசரும் பார்த்தார். அனைத்து நாட்டு அரசரும் பார்த்தார். அங்க போனது அம்மா பாஞ்சாலி அம்மா மானம் கிடையாது, மானம் தான் போச்சு. அதே போல செய்வீங்க. அதன் பிறகு இப்ப 12 கழித்து நாடு கேட்க வருவார். யாரு? பாண்டவர். பாண்டவர் உயிரோட இருக்கிறாங்க. 12 நாடு கழித்து வந்து பிரகாரம் நாடு கேட்க வருவார்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாரு. சூதினால் பெற்ற நாடு அது என்று சொல்லக்கூடிய இத்தக்களம். இத்தக்களத்தை பார்க்கும் போது முதல் நாள் உங்களுக்கு வெற்றி, இது 17 நாள் உங்களுக்கு தோல்வி. 10 8 18 நாள் இத்தக்களத்தில் உன் கணவர் வலது கால் துணை முறியும், உங்க தாலி எல்லாம் வரும், பூவெல்லாம் இழப்பீங்க, நீங்க எல்லாம் செத்துருவீங்க. எங்க தாலியா? ஐயோ Did they